ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல 3-4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுல நம்ம தாளிக்கிற பொருள்லாம் சேர்க்க போறோம். 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ரோஜா மொக்கு, இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் எல்லாம் ஒரு மிதமான தீயில நல்ல ஒரு பொன் நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறோம். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி அதோட சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நாம வெங்காயம் எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட்டும் ரொம்பவே சுவையா இருக்கும். நாம யூஸ் பண்ணியிருக்க இந்த நல்லெண்ணெய், இந்த பச்சை மிளகா, இந்த சின்ன வெங்காயம், இது எல்லாமே நம்ம சிக்கன் குழம்புக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்க, நாம சேர்த்த இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன துண்டா வெட்டி அது கூட சேர்த்துக்கணும். நாம சேர்த்த இந்த தக்காளியை நல்ல அந்த எண்ணெயோட சேர்ந்து நல்ல 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா கலக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை போன அப்புறமா ஒரு 1/2 கிலோ சிக்கனை இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம சேர்த்த இந்த சிக்கன் துண்டெல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நாம ஆட் பண்ண இந்த சிக்கன், இந்த வெங்காயம், இந்த எண்ணெய் கூட நல்லா ஒரு சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கிளறி விடணும். இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாதா மிளகாய்த்தூள், 3 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேமை ரொம்ப கம்மியா வச்சு அதே எண்ணெயில அந்த சிக்கன் கூட எல்லா மசாலாவும் கோட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணோடனே ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில எல்லா மசாலாவும் இந்த சிக்கன் கூட சேர்ந்து நல்லா பிரட்டி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் சிக்கன்ல இருந்து பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கண்டிப்பா வதக்கணும். இந்த மாதிரி ஒரு மிதமான தீயில நம்ம மசாலாவை நல்லா வதக்கும் போது குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாமே சிக்கன்ல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கண்டிப்பா வதக்கி விடணும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணியெல்லாம் ஆட் பண்ணோன்னே இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வேகிறது வரைக்கும் ஒரு 20-25 நிமிஷம் நல்லா வேக விடணும்.
ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சு வேக வைக்கும்போது சிக்கனோட சூப் எல்லாம் நல்லா குழம்புல இறங்கி குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம சேர்த்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி இந்த குழம்பு கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில இந்த குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்பவே அருமையா கமகமன்னு சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் குழம்பு தயார். இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா சேர்த்து சர்வ் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டிடுங்க.